வணக்கம் டாலர் டொலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, படம் மொக்க ஆனால் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அட்டி ஒன்று போட்டிருப்பேன். அதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதோட பார்ட் 2 தான் இந்த அட்டி. சரி, வளவள குலகுலான்னு பேசாம வாங்க அட்டிக்குள்ள போகலாம். பாருங்க பாருங்க பார்க்கலாம். இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன். சரி ஒத்துக்கிறேன், அலெக்ஸ் பாண்டியன் படம் மொக்க தான். ஆனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்ல படம் தானே. அவர் சந்தானம், கார்த்திக், இதுலயும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சந்தானம் கார்த்திக் தான் வராங்க இந்த அட்டிலையும். பெரிய விஷயம். சந்தானம், கார்த்திக், அவங்க அந்த 3 அத்தை பொண்ணுங்க இந்த மாதிரி ஃபன்னா ஜாலியா என்டர்டைன்மெண்டா போகும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. இவர் போயிட்டு அதுலயும் ஒரு காமெடியில பக்கத்துல பத்தீங்கல்ல 400 ரூபா குத்துட்டு போங்க, கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க, ஏன்டா புண்ணாக்கு வாங்கதா அப்படின்னு. அது சின்ன வயசுல அந்த காமெடி புரியல, பட் இப்போ போய் செம்ம காமெடிங்க அந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். எங்கேருந்து இந்த படம் மொக்கையா இருக்கும்னா, இந்த சந்தானத்தோட கார் இவர் கார்த்தி எடுத்துன்னு போயிடுவார் எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுஷ்காவை காப்பாற்றுறதுக்கு. அதில் வந்து இந்த படம் பூரா மொக்க, செம்ம போர் அடிக்கும் செகண்ட் ஹாஃப்லாம். பட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பாதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஒரு லிஸ்ட்ல இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பார்க்க போறது என்ன படம்னா அடடே சுந்தரா. என்னது அடடே சுந்தரா ஃபிளாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அடடே சுந்தரா செம்ம ஃபிளாப் வந்தப்போ. இப்போ வரைக்குமே நானி அவர் வந்து சொன்னா கூட அடடே சுந்தரா ஃபிளாப்புன்னு யாருன்னா சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடடே சுந்தரா நல்ல படம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ரியலி அடடே சுந்தரா நல்ல படம் தான். அந்த படம் தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா போச்சு. பட் தெலுங்குல அந்த படம் செம்ம ஃபிளாப்பு, அட்டர் ஃபிளாப்பு. ஏன் அந்த படம் ஃபிளாப் ஆச்சு அப்படின்றது விஷயமே நமக்கு வந்து புரியல. ஏன்னா அந்த படம் வந்து ஃபன்னா, நானியோட ஆக்டிங்கும் நஸ்ரியா அவங்களோட ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் அவங்க சொல்ல வர அந்த படத்துல சொல்ல வந்த கருத்துமே நல்ல கருத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல கருத்து தான். இந்த படத்துக்கு எனக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 10 out of 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்ல படம். அதுலேயே ஹீரோ வந்து இந்து, பொண்ணு வந்து கிறிஸ்டினு. அதில் ஒரு சில காமெடியெல்லாம் இவங்க 2 பேர் வீட்லேயும் நடக்கும். அதெல்லாம் செம்ம சிரிப்பாக இருக்கும். பட் இந்த படம் வந்து வந்த புதுசில் ஓடல. பட் எனக்கு இந்த படம் அடடே சுந்தரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 83. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கோர் என்ன? 9 ரன், 4 விக்கெட்ஸ் டவுன். ஆக்சுவலா இந்த படம் வந்து நல்லா ஓடாததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஸ்பைடர்மேன் நோவேவும் அப்புறம் புஷ்பா படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படமும் செம்ம ஹிட் நம்ம ஊர்லயே. அதனால இந்த படம் வந்ததே ஆக்சுவலா யாருக்கும் தெரியல. ஏன்னா இந்த 2 படத்தோட இம்பாக்ட் இந்த படத்தை மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல யாருக்கும் அவ்வளவா தெரிய வரலனாலும் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் டேய் நல்லா இருக்குடா இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் தான் பார்த்தேன். அதுவும் 2 தடவை பார்த்தேன். 2 தடவுமே அந்த படத்தோட இன்டர்வல்ல ஒரு மாதிரி கண்ணு கலங்கிச்சு. இன்டர்வல்லையும் சரி, கிளைமேக்ஸ்லயும் சரி கண்ணு கலங்கிச்சு. ஏன்னா நமக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரியும், இதுதான் நடக்கும் போது, கடைசியில் இந்தியா ஜெயிச்சிரும், வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடின்னு நமக்கு தெரிஞ்சுமே அந்த படத்துல அவ்வளோ ஒரு எமோஷனா. ஆக்சுவலா கிரிக்கெட் அப்படின்றது நம்ம ஊர்ல, நம்ம இந்தியா அது வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்போர்ட்டுக்கு கிரிக்கெட்டும் எவ்வளவு வளர்ந்துச்சு, நிறைய ஸ்போர்ட்ல வந்து மக்களை வந்து அவங்களோட பசங்களை விட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனும், அந்த டைம்ல வார் நடந்துன்றதுக்கு அப்போவும் இந்த கிரிக்கெட் வந்து அந்த வாரை எப்படி நிறுத்திச்சு அப்படின்ற விஷயமும் அவ்வளோ அழகா. எல்லார் வீட்லயும் எப்படி அந்த கிரிக்கெட் பார்த்தாங்க, எப்படி, ஏன்னா இப்பதான் நம்ம கையில போன்ஸ் இருக்கு, டிவிஸ் இருக்கு. 1983 நினைச்சு பாருங்க, யாருன்னா ஒருத்தர் வீட்டுல தான் டிவி இருக்கும், எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்க, ஒரு சிலர் ரேடியோல கேட்பாங்க. அந்த இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றப்போ எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்றதெல்லாம் பாக்குறப்போ இதுதான் சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் 83 இதுதான் சினிமா. ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அந்த படம் 83. பட் அந்த படத்தோடைய ஹிட்டை இந்த 2 படமும் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு, இந்த 2 படமும் மறைச்சிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அதுதான் உண்மை, நிசத்தமான உண்மையே அதுதான். ஒரே ஒரு மேட்ச் ஆவது ஜெயிச்சிட்டு போங்க, ஒண்ணே ஒண்ணு. 35 வருஷத்துக்கு முன்னால சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா மரியாதை தான் இன்னும் கிடைக்காம இருக்கு கேப்டன். அடுத்ததான் என்ன படம் பாத்தீங்கன்னா, வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க.
ஆக்சுவலாக இந்த படம் வந்து நல்ல படம் தான், நல்ல காமெடியா ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கதையை நீங்க வந்து போய் பார்க்கக்கூடாது, கதைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒண்ணுமே இருக்காது. ஆனால் நல்ல படம், நல்ல ஹிட் ஆகியிருக்க வேண்டிய படம். அந்த படம் வந்து ஏன் ஃபிளாப் ஆச்சுன்றது தெரியல. அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு சந்தானம் அவருக்கு வந்து ஹீரோ மோகம் வந்து பயங்கரமா வந்துச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த படத்துல அந்த வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க. அந்த வாசு அப்படின்ற பேரு சந்தானத்தோட பேர் தான், சரவணன்ற பேர் தான் ஆரியாவோடது. அந்த டைட்டில் வர ஃபர்ஸ்ட் பேரே சந்தானத்துக்கு தான் கொடுக்கும்போது இந்த படத்துல இருந்தா அவர் ஹீரோ மோகம் வந்து தலைக்கு ஏறி நான் இதுக்கப்புறம் நச்சா ஹீரோ தாண்டா அப்படின்னு நினைச்சு அவர் மார்க்கெட் அவரே அவர் கெடுத்துக்கினாரோ அப்படின்னு தோணுது. பட் சந்தானத்தோட ஓல்டு காமெடிலாம் ரொம்ப மிஸ் பண்றோங்க. அவ்வளோ அழகா ஃபன்னா ஜாலியா பேசுவாரு. இப்போ கூட ரீசெண்டாக அந்த மதகஜ ராஜா ரிலீஸ் ஆயிருந்தப்போ நிறைய பேர் தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு நீ வந்து ஹீரோவா நடிக்காத, காமெடியாவே நடி, நான் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பப்ளிக் ரிவ்யூல சொன்னாங்க சந்தானத்தை பார்த்து. அந்த அளவுக்கு அவர் நல்லா தான் நடிச்சிருந்தாரு காமெடியனா. எங்க இந்த ஹீரோ மோகம் அவர் தொத்திக்கின்னு இப்படி பண்றாரோ யாருக்கு தெரியும். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? லாஸ்டா என்ன படம்னு பாத்தீங்கன்னா தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2. எது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ஃபிளாப்பா? நிறைய பேருக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ஃபிளாப் தான். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அவங்க சொல்ல வந்த கதை ரொம்ப குழப்பிருப்பாங்க. அண்டு வில்லன்கள் நிறைய பேர் இறக்கி விட்டதா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல குவென்னை சாவடிச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே அப்ப இருந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்து பிடிக்காம போனதுக்கான ரீசன் தான். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இப்போ அந்த படம் வந்து எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனாலுமே கொஞ்சம் பேருக்கு இன்னும் அந்த படம் பிடிக்காது. ஆனா எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. அந்த படம் என்னதான் அவங்க அவ்வளோ குழப்பி கதை சொல்லியிருந்தாலும், என்னதான் கிளைமேக்ஸ்ல என்ன சாவடிச்சிருந்தாலும் எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கிளைமேக்ஸ் நான் ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன் அந்த படம் பார்க்குறப்போ. அதாவது எனக்கு என் ஃபேவரட் லிஸ்ட்ல இது வரைக்கும் எல்லா ஸ்பைடர்மேனும் வந்திருக்குல்ல, அதில் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தான் செகண்ட் பொசிஷன்ல நான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காம அந்த டைம்ல பிடிக்காம போனது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் என்னுடைய சீக்ரெட் லிஸ்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா மொக்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என் அட்டி கேங்ல வந்து அட்டி மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. யாருமே வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்றீங்க, அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என் அட்டி கேங்ல நீங்க ஒரு மெம்பரு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு ஜாயின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். வர்த்தா.